திருப்பி பாக்குறீங்கன்னா சொல்லுங்க, போட்டுடலாம். என்ன கண்டிப்பா சார், நீங்க எப்ப நான் பார்க்கலாம், நீங்க சொல்லுங்க எப்ப பாக்குறீங்க. இல்ல இல்ல பாக்கலாம், தாராளமா எப்ப வேணா சொல்லுங்க, பாத்துடலாம். இல்ல நீங்க ஃபர்ஸ்டே அந்த கிளைமேக்ஸ் வச்சிருக்கலாம்ல, ஒருவேளை நீங்க வந்து டைரக்ஷன்ல வந்து தலையிட்டனால, ப்ரொடியூசரா இருந்து உள்ள வந்தனால அந்த கிளைமேக்ஸ் மாத்தி இருந்தீங்களா, அது என்ன? இல்ல இல்ல சார், இல்ல இல்ல சொல்லிடுறேன். என்னன்னா இப்போ சான் தான் வந்து சாரி நான் சொல்ல வேண்டியதா இருக்கும். சான் தான் வந்து ஒரு ராட்சசன் பண்ண ஒரு எடிட்டர். ஸோ ராட்சசனோட ப்ராசஸ்ல நான் ரொம்ப டீட்டெயிலாக உட்காரல. ஏன்னா அது வந்து எடிட்டரும் டைரக்டரும் அந்த படத்தோட ப்ரொடியூசர் தான் உட்கார்ந்தாங்க. இந்த ப்ராசஸ்ல நாங்கள் எல்லாரும் ஒன்றா உட்காரும்போது எங்களோட டிஸ்கஷன் என்ன, ரொம்ப நியாயப்படுத்தினா கரெக்டாக இருக்குமோன்னு தெரில அப்படின்ட்டு. அப்போ சான் வந்து இல்லை சார், இப்போ ராட்சசன் படத்துலேயே நம்ம சைக்கோ ஏன் சைக்கோவா மாறினாங்கிறது அவ்வளோ டீட்டெயிலிங் காமிச்சிருப்போம். ஆக்சுவலாக நீங்கள் பார்த்ததோட இன்னும் 10 நிமிஷம் ஃபுட்டேஜ் எங்ககிட்ட இருக்கு ராட்சசன்லேயே. அதுக்கப்புறம் நாங்கள் டிசைட் பண்ணி ரொம்ப நியாயப்படுத்திட்டா அவன் பண்ணது ரைட் ஆகிடும், அதனால அது வேணாம் அப்படின்னு சொல்லி நாங்கள் டிசைட் பண்ணி அந்த 10 மினிட்ஸ் வந்து குறைக்கிறதுக்கு நான் ராம் கிட்ட 3 மாசம் பேசியிருக்கேன் ஃபோனில். இப்போ அந்த டிசிஷன் ரைட்டாக தானே போச்சு. 3 months எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு. நான் வெளியூர்லலாம் இருக்கும்போது டெய்லி அவர் ஃபோன் அடிப்பேன். ராம் அந்த இடத்துல அந்த 10 நிமிஷம் மட்டும் பார்த்துக்கோங்க, 10 நிமிஷம் மட்டும் பார்த்துக்கோங்க. ஏன்னா அது 10 நிமிஷம் நம்ம வச்சுட்டோம்னா ஆடியன்ஸ்க்கு மைண்ட் வேறையா ஆகிடும், அது கரெக்டாக இருக்குமான்னு எனக்கு தெரில. ஏன்னா அங்கே சைக்கோ பண்ணுறது ராங் அப்படின்னு நமக்கு தெரியுது. இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் அந்த கேரக்டர் சொல்ற வர விஷயம் வந்து ரொம்ப ரைட்டா இருந்தது. நியாயமா பார்த்தா இப்போ நீங்க எல்லாரும் உட்காந்துருக்கீங்க, நீங்களும் தேங்க்லெஸ் ஸ்டாப்ல தான் இருக்கீங்க. அதை அப்ரிஷியேட் பண்றாங்களா யாராவது? எனக்கு தெரிஞ்சு இல்லை. அவ்வளவுதான் நான் சொல்ல வந்த ஆசையே எனக்கு. இல்ல இல்ல. ஸோ அதுதான் வந்து நான் சொல்லணும்னு ஆசைப்பட்டேன். ஏன்னா நிறைய தேங்க்லெஸ் ஜாப் இந்த சொசைட்டில இருக்கு. அந்த அந்த விஷயத்தை அட்ரஸ் பண்ணணும் அப்படின்னு நான் நினைச்சேன். ஸோ அப்போ அந்த கேரக்டர் சொல்ற விஷயம் வந்து ரைட்டா தானே இருக்கு. அப்போ இது நியாயப்படுத்தலாமா, நியாயப்படுத்த வேணாமாங்கிற ஒரு டிஸ்கஷன் தான் எங்களுக்குள்ள போச்சு. அப்போ இல்ல இதை ஓரளவுக்கு நியாயப்படுத்தினாதான் இது கரெக்டா இருக்கும், இல்ல அப்படின்னா இது ராங் ஆயிடுமோ அப்படின்னு ஒரு பயம் தான் அது. நாங்க படம் போட்டு காமிக்காமலாம் இல்லை, நான் நிறைய பேருக்கு படம் போட்டு காமிச்சேன். யாருமே அந்த விஷயத்தை பத்தி என்கிட்ட சொல்ல. அது வந்து ரிலீஸ்க்கு அப்புறமா தான் அது வந்து வெளிப்படையா வந்தது. ஸோ இதுதான் எங்களோட தாட். அண்ட் இப்போ நான் எப்பவுமே சொல்லுவேன், சினிமா கலெக்டிவ் டிசிஷன். இப்போ நீங்க சொன்னீங்க நான் தலையிட்டேன் அதனால மாறிச்சோ, அப்போ ராட்சசன்லயும் தான் நான் பேசினேன் 10 நிமிஷம். இப்போ சில விஷயங்கள் ரைட்டா போகும், சில விஷயங்கள் ராங்கா போகும், அது நம்ம கையில இல்லை. இது ஒரு கலெக்டிவ் டிசிஷன் தான். பட் அது உடனே புரிஞ்சுக்கிட்டு, அது ஏன்னா எங்ககிட்ட ஆல்ரெடி இருந்தது. எங்களுக்கு இப்போ நாங்கள் மாத்துறது ஒண்ணுமே கிடையாது. 5 நிமிஷம் விஷயத்துல நாங்க ஒரு 2-2.5 நிமிஷம் குறைச்சிருக்கோம். எவ்வளவு மினிட்ஸ் எக்ஸாக்ட்லி? சாரி, 3 மினிட்ஸ், 3 to 4 மினிட்ஸ் நாங்கள் குறைச்சிருக்கோம். ஸோ அதோட இம்பாக்ட் உங்களுக்கு வேறையா இருக்கும். ஆனா இப்போவும் நான் என்ன சொல்லுவேன்னா, ஐ மீன் நாங்கள் எல்லாரும் என்ன சொல்லணும்னு ஆசைப்பட்டோமோ அது இருக்கு. தேங்க்லெஸ் ஜாப் சிலது இருக்கு நம்ம சொசைட்டில அப்படிங்கிறது நாங்கள் சொல்றோம், இப்பவும் சொல்றோம். அதை நாங்கள் மாத்தல. அது யார் சொல்றாங்க, எப்படி சொல்றாங்கன்னு அந்த விதத்தை மட்டும் தான் மாத்திருக்கோம். ஸோ இதுதான் நான் சொல்லணும்னு ஆசைப்படுறேன். அது மாதிரி இந்த ராங்காயிடுமோன்னு சொன்னீங்க. ஆனா இந்த மாதிரி டைரக்டரோட இதுக்குள்ளார நீங்க ஒரு ப்ரொடியூசரா தலையிட்டீங்களா, ஹீரோவா தலையிட்டீங்களா? அதான் சார் நான் சொன்னேன் சார், தலையிடுறதுங்கிறது நீங்க அது அப்படி பார்க்கலாம். என்னை பொறுத்த வரைக்கும் இப்போ தலையிடலை அப்படின்னா நிறைய சினிமா நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க, எல்லா சினிமா ஹிட் ஆகுதான் நான் தலையிடாது உங்களுக்கு? அப்படி கிடையாது. நான் வந்து சினிமாவை வந்து பொறுப்பு எடுத்துக்கணும்னு நினைப்பேன் ஒரு ஹீரோவா. அது ஏன் ப்ரொடக்ஷன் மட்டும் இல்லை, நான் எங்க பண்றேனோ அங்க நான் வந்து இது என்னோட பொறுப்பும் சேர்த்து இதுல இருக்குங்கிறத நான் நம்புவேன். ஏன்னா தியேட்டர்ல வந்து ஆடியன்ஸ் வரும்போது வெறும் டைரக்டருக்காக வரல, ஹீரோவை தான் ஃபர்ஸ்ட் திட்டுறாங்க, முகத்தை பார்த்து திட்டுறாங்க. இது கூட எனக்கு தெரியலையா, கரெக்டா செலக்ட் பண்ண தெரியல, ஃபர்ஸ்ட் ஹீரோ தான் திட்டு வாங்குறாங்க. இப்போ ஹீரோ ஃபர்ஸ்ட் திட்டு வாங்குறாங்கன்னா என் பொறுப்பு இருக்குல்ல. அப்போ என் பொறுப்பா வந்து நான் உள்ள போறேன். இன்னொன்னு, எந்த ப்ரொடியூசரா இருந்தாலும் சரி, எந்த டைரக்டரா இருந்தாலும் சரி, நான் வந்து போய் கண்டிப்பா பேசுவேன் சார். என்னோட கருத்தை நான் கண்டிப்பா பேசுவேன். அதனால்தான் சார் என்னோட மேக்ஸிமம் படம் இப்பவும் சக்சஸ்ஃபுல்லா இருக்கு. ஏன்னா நான் பேசாம இருந்தேன்னா அது ஒரு டைரக்ஷன் மாறிடும். நான் சொல்ற படத்தோட அந்த அவுட்புட் மாறும். நான் நிறைய இடங்கள்ல பேசுறதுனால என்னோட அவுட்புட் கொஞ்சம் பெட்டரா வருது சார். அண்ட் அதனால தான் நான் பெரிய ஆளுங்களோட நான் பெரிய ஆளுங்க சொல்ற பெரிய நேம்ஸோட சம்டைம்ஸ் என்னால் ஒர்க் பண்ண முடியல. காரணம் என்ன, அவங்க கேட்டுப்பாங்களான்னு எனக்கே பயம். பட் நம்ம புதுசா போய் சேரும் போது அது ஒரு கிவ் அண்ட் டேக் தான் சார் சினிமா. எல்லாரோட ஒர்க் கரெக்டாக பார்த்துட்டோம்னா கண்டிப்பா அவுட்புட் நல்லா இருக்கும் சார். அதுல கருத்து வேறுபாடு இருக்கும் சார். இன்னொன்று, பொலிட்டிக்கல் என்ன ரைட், மாரலி என்ன ரைட்னு ஒரு 10 பேருக்கு என்ன நினைக்கிறோமோ அதுல இருந்து வெளியே போகும்போது ஒரு படம் வந்து அங்க வெளியே போகும்போது உண்மையாவே தெரியும் எங்களுக்கு பொலிட்டிக்கல் என்ன ரைட், மாரல் என்ன ரைட்ன்றாங்கிறது. ஒரு 10 பேர் ரூம்ல உட்காந்து அதை டிசைட் பண்ண முடியல சார். அது சம்டைம்ஸ் சேலஞ்சிங்கா இருக்கு.
சில சமயத்தில் சில படத்தை பார்க்குறப்ப நாங்களே தலையெண்ணும் போல தோணும். ஏன்னா நல்லா வந்திருக்குமே எப்படி மாற்றிருந்தா அப்படின்னு தோணும். அதற்கிட்ட இந்த உண்மை தான் உங்களோட இந்த உண்மை தான் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது. அப்புறம் இன்னும் இந்த உண்மையும் சொல்லிடுங்க. ஸ்ரத்தா ஸ்ரீநாத் மாதிரி ஒரு ஹீரோயின் படத்தில் இருக்கிறப்போ அவங்க கூட கனவுல கூட ஒரு டூயட் கூட பாடாம இப்படி உங்களால இந்த மாதிரி இன்னொரு மானசா மாதிரி அந்த சரி ஹீரோயின் சார், இப்போ நான் சொல்றேன் உங்களுக்கு. இதுக்கு பதில் சொல்றேன். இப்போ ஆக்சுவலா பாத்தீங்கன்னா படத்துல நாங்க ஒரு விஷயம் வச்சிருந்தோம். ஆனா ஸ்கிரீன் பிளேயோட ஸ்பீட்ல அதை வச்சா கரெக்டா இருக்காது. அந்த டிசிஷன் கரெக்டா தானே வந்திருக்கு. அதுவும் டிசைட் பண்ணி தான் எடுத்திருக்கோம். அதை நான் இப்போ யோசிச்சு பாருங்க. செகண்ட் ஹாஃப்ல ஒரு டூயட் சாங் வச்சிருந்தேன்னா இல்ல ஒரு சாங் லவ் சாங் வச்சிருந்தா உங்களுக்கு எப்படி இருந்திருக்கும்? ஸோ இந்த மாதிரி சில விஷயங்கள் நாங்க இருக்கு, அதெல்லாம் இருக்கு சினிமாக்காக. ஏ சார் இல்ல அது படத்தோட பேசிங்ல உங்களுக்கு இன்னும் ஸ்டாப் ஆயிருக்கும். ஸோ அது இருந்தது. பட் அதனால தான் அது வந்து சிங்கிளா ரிலீஸ் பண்ணிருக்கோம் சார். பாத்தீங்கன்னா யூடியூப்ல இருக்கும் ஐ எம் த கைன்னு ஒரு சாங். ஸோ அது வந்து அதோட ஒரு எக்ஸ்டெண்டட் வெர்ஷன் தான் சார். அது செல்வரங்கன் சார். உட்காந்துலாமா சார், ரொம்ப நாள் உங்க படைப்புக்காக வெயிட்டிங். காதல் வந்து எல்லாமே ஏங்கி போயிருக்கோம். அப்படி இருக்கும் உங்களுடைய காதல் கொண்டனும் சரி 7Gயும் சரி. ஏன் அந்த மாதிரி திரும்ப இறங்க மாட்டீங்க? 7G செகண்ட் பார்ட் வருமா அப்படின்ற ஏக்கம்லாம் நிறைய இருக்கு. போயிட்டு இருக்கு, ஆல்மோஸ்ட் முடிஞ்சிருச்சு. வந்து 7Gல என்ன பார்ட் 2 பண்ணிட முடியும், அது உங்களுக்கு ஒரு கியூரியாசிட்டி இருக்கும். டெஃபினட்டா ஐ திங்க் அந்த கியூரியாசிட்டி எல்லாருக்கும் இருக்கு. அதனால தான் நான் ஒத்துக்கிட்டேன், சரி அதில் பண்ணலாம் அப்படின்ட்டு. ஸோ 70% முடிஞ்சிருச்சு, இன்னும் கொஞ்சம் தான் இருக்கு. கூடிய சீக்கிரம் பார்ப்பீங்க. புதுப்பேட்டையும் நாங்க வெயிட்டிங் தான் சார். அதே போல ஏன்னா இப்போ நடிகரா நீங்க எல்லா பேன் இண்டியாவா ஆயிட்டுக்கிறீங்க. நீங்க எல்லாருமே கூப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அதனால தான் உங்க டைரக்ஷன் எப்போ புதுப்பேட்டை இதெல்லாம் அதுக்கு தான். டெஃபினட்டா கூடிய சீக்கிரம் பண்ணுவேன். டெஃபினட்டா. சார், விஷ்ணு விஷால் சாருக்கு ஒரு கேள்வி. டெஃபினட்டா இப்போ கார்த்திக்கு ஃபோன் பண்ணி கேட்குறாங்க. சீக்கிரமா பண்ணலாம், டெஃபினட்டா பண்ணலாம். விஷ்ணு விஷால் சாருக்கு ஒரு கேள்வி. சார் இங்க சார், இங்க சார், பெரும்பாலும் இப்போ தமிழ் சினிமாவில் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ்டான ப்ரொடியூசர்ஸே வந்து தத்தளிக்கிறாங்க. ரொம்ப தி ஸ்ட்ரகிள் டு கிவ் அப் ப்ராஃபிட்டபிள் சக்ஸஸ்ஃபுல் பிஸ்னஸ் ஒரு படத்தில். பட் யூ சே தட் 3 படமும் நீங்கள் வந்து கண்டினியூஸாக வந்து யூ கிவன் அ ப்ராஃபிட். நீங்கள் வாட் யூ அட்வைஸ் த producers, either the new producers or else the experienced producers, where do they fail? சார் அட்வைஸ் கொடுக்குற அளவுக்குலாம் Advice இன்னும் is வரல. let it be as a suggestion or else. நான் சஜஷன் வந்து நான் ப்ரொடியூசர் சொல்ல மாட்டேன். இங்க இருக்கிற ஹீரோஸ்க்கு ஆக்டர்ஸ்க்கு அவங்களுக்கு தான் சொல்லுவேன். கொஞ்சம் சம்பளம் கம்மியாக வாங்கணும் சார். அப்போதான் வந்து மேக்கிங்க்கு செலவு பண்ண முடியும். அவ்வளவுதான் சார் நான் சொல்லணும்னு ஆசைப்படுறேன். இல்ல அவர் பண்ணது ஒரு 90% அப்ளை பண்ணியிருக்கோம் சார். ஸோ என்ன பிரவீன், யூ வாண்ட் டு சே தட்? அந்த கிளைமேக்ஸ் செக்மெண்ட் ஒரு டிஸ்அக்ரிமெண்ட் இருந்தது. அமீர் சார் ஆல்சோ ஃபெல்ட் அந்த கேரக்டர் வந்து இந்த மாதிரி பண்ணனா கண்டிப்பா ஹி ஹாஸ் டு பி நெகட்டிவ். ஸோ அதுதான் மெயின் கரெக்டா டிஸ்அக்ரிமெண்ட் இருந்தது. அதனால தான் அவர் ஆக்சுவலா ஹி டிடன்ட் கம் ஆன் போர்ட். ஏன்னா அவர் திருப்பி படம் பண்ண ஸ்டார்ட் பண்ணும்போது ஹீரோ லைக் ஹிம் பிளேயிங் எ கேரக்டர், அது சீமிங்லி எவ்வளோ நல்லா இருந்தா கூட இட்ஸ் ஆக்சுவலி ஒரு நெகட்டிவ் கேரக்டர். அது அப்படியே தான் ப்ரொஜெக்ட் பண்ண ஒரு ஆர்குமெண்ட் தான் இருந்தது. நம்ம வந்து அந்த தாட் கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்குனால வி தாட் லைக் வி ஷுட் ஸ்டிக் அந்த அதே தாட் ப்ராசஸ் புஷ் பண்ண அதான். ஸோ லைக் விஷ்ணு சொன்ன மாதிரி அவர் சொன்ன சேஞ்சஸ் இனிஷியல் ஸ்கிரிப்ட்ல அந்த விஷயங்கள்லாம் ஆல்ரெடி நம்ம ஒரு 90% ஆல்ரெடி இருக்கு அதுல. விஷ்ணு விஷால் சார், நீங்க அவங்க செத்து போயிட்டாங்களே, விட்டுருங்க. டெஃபினட்டா நீங்க படம் பார்த்தீங்கன்னா புரியும். எல்லாத்தையும் என்கிட்ட இங்கேயே கேட்டீங்கன்னா பண்ணியிருக்கேன். விஷ்ணு விஷால் சார், நீங்க நிறைய போலீஸ் ஸ்டோரி நடிச்சாலும் நீங்க வந்து ரியல் ஹீரோ கிடையாது. நீங்க வந்து ரியல் ஹீரோ தான். ரியல் ஹீரோ வந்து உங்க அப்பா ரமேஷ் குடபாலா சார் தான். ஐபிஎஸ் நிறைய பார்த்திருக்காரு. அவர் இந்த மாதிரி போலீஸ் கதைகள், ராட்சசம் மாதிரி கதைகள், இந்த மாதிரி கதை பார்க்கும்போது என்ன சொல்லுதாரு, இந்த சினிமா போலீஸ் இது மாதிரிலாம் பத்தி அவரோட ஒப்பீனியன் என்ன, அவங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்லாம் என்ன சொல்றாங்க? சார் அப்பா ஜென்ரலாகவே ஒரு மூவி பஃப் தான் சார். எல்லா படங்களும் பார்ப்பாரு. எஸ்பெஷலி பையன் படம்னா ரொம்ப ரசிச்சே பார்க்குறாரு.
அண்ட் அவர் வந்து ஒவ்வொரு வாட்டி அந்த போலீஸ் கேரக்டர்ஸ் பண்ணும்போது ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவார். ஏன்னா இப்போ நான் வந்து இந்த படத்துக்கும் ஒரு போலீஸ் ஷோ போட்டேன். எல்லாருமே ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க இந்த படத்தை. அப்பாவோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்து படம் பார்த்தாங்க. அவங்களுக்கு என்னன்னா இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்தால் நாங்கள் என்ன பண்ணுவோம்னு அவங்களுக்குள்ளேயே பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அண்ட் அவங்க சொன்னது என்னன்னா ஒன்றுமே பண்ணியிருக்க முடியாது, வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் ஒவ்வொரு வீடியோவுக்கும். ஸோ நீங்கள் எடுத்த அப்ரோச் ரொம்ப ரைட்டாக இருக்குன்னு சொன்னாங்க. அண்ட் நான் ரொம்ப ஹாப்பியாக இருந்தேன். ஏன்னா ஒரு உண்மையான போலீஸ் ஆஃபீஸர் இதை சொல்லும்போது அது கரெக்டாக இருந்தது எனக்கு. அவங்க ரொம்ப என்ஜாய் பண்ணி இந்த படத்தை பார்த்தாங்க. அண்ட் அப்பா வந்து இஸ் ஆல்வேஸ் சப்போர்ட்டிங் மீ. என் கரியரில் நான் டவுனாக இருக்கும்போது கூட அவர் தான் என்னை தட்டி திருப்பி இல்லை வா டோன்ட் ஃபைட் இட் அவுட் அப்படின்னு சொல்லுவார் எப்போவுமே. அண்ட் ஐ திங்க் வெரி லக்கி. அண்ட் நீங்கள் பார்த்த சினிமா ஹீரோஸ் ஸ்க்ரீனில் ஒரு போலீஸ் ஆஃபீஸராக நான் வந்து நேர்லேயே நிறைய பார்த்துருக்குறேன். இன்னைக்கு போலீஸுங்கிற ஒரு டிஃப்ரெண்டான ஒரு விஷயம் ஆயிடுச்சு. நான் சின்ன வயசுலேருந்து இருக்கிற போலீஸ் வேற. அந்த போலீஸை நான் நேரில் பார்த்துருக்கேன். ஸோ அது ஒரு பயங்கரமான ஒரு இன்னைக்கு அது ஒரு உண்மையான லைஃப்ல அந்த மாதிரி ஒரு போலீஸ் ஆஃபீஸராக இருக்க முடியுமான்னு தெரியல. அந்த டைம்ல இருக்கிறவங்களாம் இன்னைக்கு சோஷியல் மீடியா வந்ததுனால ஏதாவது ஒரு சின்ன விஷயம் பண்ணாலும் தப்பு யார் மேல இருக்குன்னு தெரியாம ஒரு ஆஃபீஸர் தான் தப்புன்னு சொல்லி ப்ளேம் பண்ணிடுறாங்க ஈஸியா. அந்த காலத்துல அப்படி கிடையாது. அண்ட் இட் வாஸ் வெரி ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட், வெரி டைரக்ட், வெரி என்ன சொல்றது, ஒரு பயங்கர தைரியம் வந்தது அந்த காலத்துல ஐ திங்க். அதெல்லாம் நான் நேரில் பார்த்துருக்கேன். ஸோ அப்படிதான் வளர்ந்துருக்கேன். ஸோ அதனால ஒவ்வொரு கதாபாத்திரம் எடுத்து பண்ணும்போது போலீஸ் ஆஃபீஸர்ஸ் தான் எனக்கு ரொம்ப புதுசா இருக்கும். பட் இன்னமும் நான் பார்த்த அப்பா அப்படி ஒரு கதாபாத்திரம் நான் இன்னும் பண்ணல ஸ்க்ரீன்ல. அது ஒரு நாள் நான் கண்டிப்பா பண்ணணும்னு ஆசைப்படுறேன். அந்த ஒரு போலீஸ் ஆஃபீஸர் நான் பார்த்துருக்கேன். அதை ஒரு நாள் கண்டிப்பா நான் ஸ்க்ரீன்ல கொண்டு வரணும்னு ஆசைப்படுறேன். விஷ்ணு சார், உங்களுக்கு ஒரு கேள்வி. பொதுவா வந்து இந்த படத்தை பார்க்கும்போது வந்து உங்களை விட ஹீரோன்னாக்கா செல்வராகவன் தான் வந்து ஞாபகத்துல வராரு. நீங்க வந்து ஒரு ஹீரோவா இருந்து ப்ரொடியூசரா இருந்து இன்னொரு கேரக்டருக்கு இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கறதுக்கு என்ன பெருந்தன்மை? செல்வராகவன் டைரக்ஷன்ல அடுத்து நீங்க நடிக்க போறீங்களா? இல்ல சார், அது என்னன்னு தெரியல சார். எனக்கு வந்து அந்த கதை கேட்கும்போது ஒரு புது எலிமெண்ட் வரும்போது எனக்கு அது தப்பா தெரியல சார். அது ஏன்னு கேட்டீங்கன்னா எனக்கு தெரியல சார். எனக்கு அது உண்மையாவே பதில் தெரியாது. பட் ஏதாவது புதுசா இருக்கணும், இன்னொரு கேரக்டர் டாமினேட் பண்ணாலும் அது நல்லது தானே. படம் பிடிச்சா ஓகே. நம்ம ஒரு டெம்ப்ளேட் ஃபிலிம்ஸ்ல நான் வரக்கூடாதுங்கிறது நான் பிலீவ் பண்றேன் சார். நீங்க எல்லாமே ஒரு விஷயம் எதிர்பார்ப்பீங்களா சார், இந்த ஹீரோ மேலதான் இது போவோம், ஹீரோ தான் இது பண்ணுவான்னு. அதை நான் உடைக்கணும்னு ஆசைப்படுறேன் சார். நல்ல சினிமா இருக்கணும், அவ்வளவுதான். நல்ல சினிமா கொடுக்கணும், நல்ல அனுபவம் கொடுக்கணும் தியேட்டர்ல. எனக்கு அதுதான் சார் மெயின் இன்டென்ஷனா இருக்கு. மற்றபடி நான் தான் எல்லா சீன்லையும் டாமினேட் பண்ணோம், நான் தான் எல்லா படத்துலையும் இப்படி இருக்கணும்ன்றது நான் அந்த எண்ணத்தோட கதை கேட்கறது இல்லை சார். பட் கண்டிப்பா நம்ம சினிமாவில் வந்து ஹீரோஸை இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஃபாலோ பண்றாங்க. அது நான் புரிஞ்சுக்கிட்டு நான் என்ன பண்ணணுமோ நான் பண்ணுவேன். பட் எல்லா படத்துலையும் ஏதாவது ஒரு 1-2 கேரக்டர் ரொம்ப நல்ல கேரக்டர்ஸா இருக்கும் என் படத்துல சார். அது மட்டும் கேரண்டி. மற்றபடி செல்வா சார் கிட்ட நான் முன்னாடி கேட்டிருக்கேன். அவர் டைரக்ஷன் நான் பண்ணணும்னு தான் ஆசைப்படுறேன். இது என்னைக்கு இல்லை, நான் 3-4 வருஷம் முன்னாடியே சார் கிட்ட கேட்டிருக்கேன். டைரக்டர் சார், சார் இங்கே சார். சார் படம் பார்த்தோம், நல்லா இருந்துச்சு. இப்போ கிளைமேக்ஸ் மாற்றிருக்கீங்கன்னு சொல்லியிருந்தார் சார், விஷ்ணு சார். இப்போது எங்களுக்கும் ஒரு ஒப்பீனியன் இருந்துச்சு கிளைமேக்ஸில். எல்லா கொலைகளையும் வந்து தற்கொலைகளை எல்லாம் வந்து அவர் கொலைகளாக மாற்றிருந்தா கொஞ்சம் ஹியூமனிட்டி அங்கே வெளியே வந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரி நாங்கள் யோசித்தோம். அந்த மாதிரி ஏதாவது கிளைமேக்ஸ் இருக்கா சார்? அதாவது ரிவீல் பண்ணாமல் சொன்னால் இன்னும் சூப்பராக இருக்கும் சார், ஸ்பாய்லர் இல்லாமல். சார் விஷ்ணு முன்னாடி சொன்ன மாதிரி இது ஆக்சுவலாக நம்ம புதுசாக சேஞ்ச் பண்ணது இல்லை. நம்ம படம் பண்ணிட்டு இருக்கும்போது 2 ஆப்ஷன் இருந்தது. அது ரொம்ப ஒரு மாரல் டிபேட்டாக தான் சார் இருந்தது. பட் இன்டர்னலி நமக்கு ரொம்ப கிளியர் சார். அவர் பண்ணுறது என்ன ஆனாலும், என்ன ஜஸ்டிஃபிகேஷன் ஆனாலும் அவர் பண்ணுறது சரியில்லை. அதை நம்ம ஜஸ்டிஃபை பண்ண முடியாது. ஆனால் அது அந்த இப்போ இருக்கிற எண்டிங்கில் வந்து அது அவர் பேசும்போது அது கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் ரைட்டாக தெரியுது. அந்த ஏரியா தான் நம்ம சேஞ்ச் பண்ணியிருக்கோம். ஸோ பட் அந்த டெத்ஸ், அது கூட ரீசன், அந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஒரு இன்டென்ட் இருக்கு. அந்த அவர் சொல்ற ஒரு ரீசன் இருக்கு இல்லையா, அது அப்படிதான் இருக்கும் சார். அது கொஞ்சம் அப்படிதான் இருக்கும். பட் இந்த படத்துல பிகினிங் இருக்கு. பிகினிங் சில விஷயங்கள் நம்ம காட்டியிருக்கோம். அது ஆக்சுவலா இப்போ இந்த எக்ஸிஸ்டிங் கிளைமேக்ஸ் அது கொஞ்சம் அது ஏன் ஒரு விஷயம் மிஸ் ஆயிடுச்சு, அது கூட நம்ம கனெக்ட் பண்ணியிருக்கோம். அப்பதான் இப்போ அந்த கதை கம்ப்ளீட்டா இருக்கும். அந்த பிகினிங்ல நடந்த விஷயம் எண்டில் அதை திருப்பி கனெக்ட் பண்ணும்போது தான் ஓகே இதனால இன்னொரு விஷயம் கூட வரும். அதுதான் பண்ணிருக்கு சார். சார் 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 இப்போ அவர் சார் ஒருத்தர் சொன்னார், இந்த மாதிரி அனிதா கிளைமேக்ஸில் வந்ததா பார்த்தேன்னு சொன்னாருங்க சார். அது வந்து ஏஐ வீடியோன்னு நான் நினைக்கிறேன் சார். நிறைய நெகட்டிவிட்டியான கிளைமேக்ஸும் கொஞ்சம் ட்ராஜடியான கிளைமேக்ஸ்லையும் இப்போ ஏஐயில் மாற்றிட்டு இருக்காங்க சார், ஆடியன்ஸோட சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்காக. ஆக்சுவலி அதை பார்த்தா எனக்கு பிடிக்கல சார். ஏன்னா இயக்குநர்களோட உணர்வுகளை வந்து ஏஐ மாத்திர மாதிரி இருக்கு சார். நீங்கள் அதை எப்படி என்ன நினைக்கிறீங்க சார்?
ஏஐ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்ல கிளைமேக்ஸ்ல அனிதா வர மாதிரி காமிச்சிருக்காங்க சார். இப்போ பருத்தி வீரன்ல பிரியாமணிக்கு எதுவும் ஆகாத மாதிரி காமிச்சிருக்காங்க. இன்னும் இந்த மாதிரி நிறைய படங்கள் வந்து இயக்குனர்களோட உணர்ச்சியா ரொம்ப பாதிக்கப்படுது. இப்போ அந்த படத்தை நேசிக்கிற ஆடியன்ஸும் ரொம்ப பாதிச்சிருக்காங்க. சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகிற மாதிரி கிளைமேக்ஸ் ஏஐல போயிட்டு இருக்கு சார். அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? தப்பு, தவறான ஒரு இது. ஸோ அது இங்கே மட்டும் இல்லை, அங்கேயும் ஹாலிவுட்லேயும் நடக்குது. ரொம்ப தவறான இதுன்னு எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக ஒரு படத்தோட அப்படியே விட்டுறணும். தட் இஸ் என்ன கிளைமேக்ஸோ எதுவோ இப்போ ஒத்துக்கிட்டமோ இல்லை, அதை அப்படியே விட்டுடணும். யாருக்கும் மாற்றக்கூடாது, யாருக்காகவும். விஷ்ணு சார் தம்பிக்கு படம் எடுக்க ஆரம்பிச்சிட்டீங்க. ஸோ பிரதர் கூட சேர்ந்து பண்ணீங்களா இல்லை கேமியோ ரோல் மட்டும் உள்ள? இல்ல இல்ல, அவ்வளவுதான். ஃபர்ஸ்ட் படத்துக்காக தான். இனிமே பிரதரோட சேர்ந்து பண்ண மாட்டேன். ப்ரொடியூசரா தான் இருக்க போறேன். அவர் அடுத்த படத்துல சோலோ லீட் தான். ஸோ நான் இல்லை, யாருமே இல்லை. அதெல்லாம் சார் ரொம்ப பாதிச்சிருக்கீங்க பார்த்துட்டு, செவன்ஜி பார்த்துட்டு. உங்க லைஃப்ல ஒரு அனிதா இருந்திருக்காங்களா? அப்படித்தான் தோணுது நீங்க பேசுறது பார்த்து. இல்லை, ஆனால் இருக்காங்க.